இப்போ தலித் மக்கள்ல இளைஞர்களோட ஓட்டெல்லாம் வந்துட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. அந்த ஓட்டு அவங்களுக்கு தான் போகும்னு சொன்னதோட மேடையிலையுமே நேற்று சொல்லிட்டாங்க சார். நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? திமுக அதிமுக பிடிக்காத இங்க ஒரு 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 ஓட்டு வங்கி இருக்கு. அதுதான் இவங்களுக்கு விழுகும். அந்த ஓட்டை தான் இவர் வாங்குறாரு ஒழிய 5000 8000 10,000 ஓட்டு வாங்குற ஒழிய இவர் 234 தொகுதியிலும் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியாது. அவரும் ஒரு ஓட்டு அரசியல் பண்றாரு. இந்த அரசியலை நாங்கள் கண்டிக்கிறோம். ஆகையால் விஜய் பின்னாடியோ விஜயுடைய அரசியல் பின்னாடியோ ஒடுக்கப்பட்ட விளிம்புகள் போக மாட்டாங்க. எதை வச்சு சொல்றீங்க போக மாட்டாங்க? அப்ப அங்க வந்து கூட்டம் எல்லாம் யாரு சார்? விஜயகாந்துமா எதிர்கட்சி தலைவராக இருந்தாருமா, 27 28 சீட் வச்சிருந்தாருமா, அவர் கட்சி இன்னைக்கு எங்கம்மா இருக்கு? அப்ப இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அதுல விஜயும் ஒரு ஆளு. தத்துவத்தின் முளைக்காத தனிநபர் தலைமை பாதை தடுமாறி திசை மாறி இலக்கும் தன் வலிமை. நீங்க தத்துவத்துல முளைக்கணும். நீங்க தனிநபர் ஹீரோயிசம் கட்டக்கூடாது. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா விசிகா மாலின் அவர்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஸோ விசிகா அப்படின்னு சொன்னாலே தலைவர் திருமாவளவன் ஐயா அவர்கள் கீழே இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. அது ஒரு பயங்கரமான சக்தி. அவங்க இல்லைன்னா, அவங்க ஓட்டு இல்லைன்னா அரசியல்ல எந்த விஷயமும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஓட்டு எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, நட்பு சக்திகள் நம்ம கூட இணைய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரியும். நட்பு சக்தின்னு வந்து விசிகாவை சொல்றாங்களா, காங்கிரஸை சொல்றாங்களா சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பம் முதல்ல இருந்து விஜய் கட்சி ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து சொல்லுகிறோம், அவருடைய போக்கு அரசியல் எல்லாமே வந்து பாஜகனுடைய பிம்பமாக செயல்படுறாருன்னு சொல்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி அப்படி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கோம், இந்தியா கூட்டணியில் இருக்கோம். தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இன்றைக்கும் இந்த கூட்டணியில் இருக்குன்னு உறுதிப்பட பேசியிருக்காரு. விஜயுடைய அந்த நட்பு சக்தி யார் என்பதை விஜய் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவங்களுக்கு தான் யாருன்னு தெரியும். விடுதலை சிறுத்தை நட்பு சக்தி கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, தலித் மக்களோட ஓட்டெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வந்து தலித்ல வந்துட்டு குறிப்பா தலித் மக்கள்ல இளைஞர்களோட ஓட்டெல்லாம் வந்துட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. நிறைய பேர் அரசியல்ல பேசுற நிறைய பேர் வந்துட்டு அந்த ஓட்டு அவங்களுக்கு தான் போகும்னு சொன்னதோட மேடையிலையுமே நேற்று சொல்லிட்டாங்க சார். நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் தொடர்ந்து சொல்றதுதான், உழைக்கின்ற அன்றாட விளிம்பின மக்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி நம்பியிருக்காங்க, தலைவர் எழுச்சி தலைவரை நம்பியிருக்காங்க, அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க, குறிப்பாக அமைப்பாய் திரண்டிருக்காங்க. ஏனென்றால் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓட்டுகளை யார் வேணாலும் வாங்கலாம், அந்த மக்கள் வெறும் ஓட்டு போடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட மக்களாக தாழ்த்தப்பட்ட பட்டியல் மக்கள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்த பிறகு ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்ற மக்களாக இன்றைக்கு ஊராட்சி மன்ற தலைவர்களாக, வார்டு கவுன்சிலராக, துணை மேயராக, விடுதலை சிறுத்தை கட்சிக்குன்னே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தேர்தல் கமிஷன் தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இந்த கட்சி இன்னைக்கு உருமாறி இருக்கிறது. ஆகையால் இந்த 35 ஆண்டுகால விடுதலை சிறுத்தை வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தை வளர்ந்துருக்கோம். கண்டிப்பா. அதனால பட்டியல் மக்கள் இன்னைக்கு அரசியல் படுத்தப்பட்ட மக்களாக தலைவர் எழுச்சி தமிழர் உருவாக்கியிருக்கிறார். இளைஞர்களும் அப்படிதான். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைக்குள்ள 3 தலைமுறை கடந்து இந்த கட்சியில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க, செயல்படுறாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, எங்கள் பிள்ளைகள்லாம் வந்து இன்னைக்கு 10th +2 படிக்கிறாங்க. எங்கள் பிள்ளைகள்லாம் வந்து இன்றைக்கும் தலைவர் எழுச்சி தமிழரை பெரியப்பா நம்முடைய தலைவர் என்று தான் சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, ஒரு 3 தலைமுறை கடந்தும் இந்த இயக்கம் இன்றைக்கு வலுவாக நிற்குதுன்னா, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சேரி மக்களை, உழைக்கின்ற மக்களை, விளிம்புநிலை மக்களை அரசியல் படுத்தியிருக்காரு. 2வது புரட்சி அம்பேத்கருடைய தந்தை பெரியாருடைய கோட்பாட்டை தலித் இளைஞர்கள் உள்வாங்கியிருக்காங்க. ஆகையால் விஜயுடைய கருத்து கணிப்பு, ஊடகங்களுடைய கருத்து கணிப்பெல்லாம் வந்து ஏதோ போகிற போக்கில் பேசுறது. ஏனென்றால் நாங்கள் பாதிக்கப்படும் போது, நாங்கள் ஆணவ படுகொலை செய்யும் போது, சாதிய படுகொலை செய்யும் போது எங்களை பற்றி சிந்திக்காதவர்கள், எங்களை பற்றி பேசாதவர்கள், திரைப்படத்தில் நடித்த கவர்ச்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு எங்களுடைய இளைஞர்களையோ எங்களுடைய மக்களை ஏமாற்ற முடியாது. எதை வச்சு சார் சொல்றீங்க திரைப்பட கவர்ச்சியை வச்சுட்டு வராங்க அப்படின்னு? இல்லை, இப்போ விஜய் வராருல, இப்போ நீங்கள் விஜய் திரைப்படத்தை நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ இங்கே சாதிய படுகொலைகள், இங்கே சாதிய வன்கொடுமைகள்,
ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ஏதாவது கண்டிச்சிருப்பாரா? கிடையாது. இப்ப கவின் நெல்லையில கவின் படுகொலை, ஆணவ படுகொலை, அதை கண்டிச்சு அறிக்கை விட்டாரா? புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆணவ படுகொலை செய்யப்பட்ட எல்லாரும் ஐ மீன் நிறைய பேரை கூப்பிட்டு ஸ்டேஜ்ல வச்சு பேசுனாங்க சார். இவன் நிறைய விஷயங்கள் பண்ணுனாங்க. பேசுறது வேற, அதுக்காக கண்டிச்சு போராட்டம் நடத்துவது நடத்துனாங்க, போராட்டம் எங்க நடத்துனாங்க. நடத்துனாங்க? ம். எங்க நடத்துனாங்க? சும்மா ஒரு விஷயம்னா அவங்கள பார்த்து பனையூர்ல ஒரு பங்களா வச்சுக்கிட்டு பேசுறதெல்லாம் வேலை இல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போய் ஆதரவா நிக்கணும். அந்த குடும்பத்துல ஒரு ஆளா நிக்கணும். புரியுதுங்களா? அவரும் ஒரு ஓட்டு அரசியல் பண்றாரு. எங்க ஆணவ படுகொலைக்கு எதிராக அறிக்கை விட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினா நமக்கு இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஓட்டு வராது அப்படின்னு பார்க்குறாரு. புரியுதுங்களா? அவர் அரசியல் செய்கிறாரு. இந்த அரசியலை நாங்கள் கண்டிக்கிறோம். ஆகையால் விஜய் பின்னாடியோ விஜயுடைய அரசியல் பின்னாடியோ ஒடுக்கப்பட்ட விளிம்புகள் போக மாட்டாங்க. எதை வச்சு சொல்றீங்க போக மாட்டாங்கன்னு? அப்ப அங்க வந்து கூட்டம் எல்லாம் யாரு சார்? ஏமா நீங்க நிறைய பேர் வந்து நீங்க பாக்குறீங்களா இல்லையோ நீங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு அந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் என்ன பேசினாரு என்ன சொன்னாரு அப்படிங்கறத அதை அப்டேட் பண்ண எல்லா அரசியல் கட்சியும் தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டம் கூட்டுவாங்க. எல்லா அரசியல் கட்சியும் தேர்தல் நேரங்களில் கூட்டம் கூட்டுவாங்க. தேர்தல் நேரத்தில் கூட்டுற கூட்டம் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்காது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஓட்டா மாறாதுங்க. மாறாது. ஏனென்றால் இங்க ஜெயலலிதா அம்மையாரும் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களும் வந்து பெருங்கூட்டம் திரட்டினாங்க. எவ்வளவு தோல்வியை சந்திச்சாங்க. சிறைச்சாலைக்கெல்லாம் போனாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த மக்கள் வந்து அந்த அம்மாவை என்ன சொன்னாங்க? கண்டிச்சாங்க. ஒரு ஊழல் செஞ்சுட்டாங்க, மஞ்சாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பெருங்கூட்டம் நடத்திருக்காங்க. ஏமா சிவாஜி கணேசன் கூடாத கூட்டமா? டி ராஜன் கூடாத கூட்டமா? பாக்கியராஜ் கூடாத கூட்டமா? ராமராஜன் கூடாத கூட்டமா? எங்க அண்ணன் வடிவேலு கூடாத கூட்டமா? இந்த மாதிரி எல்லாரும் கூட்டம் கூடும். ஆனால் கூட்டம் கூடுறவங்க மட்டும் ஒரு வெற்றியை எட்டிவிட முடியாது, வெற்றி அடைந்து விட முடியாது. இந்த மக்களுக்கு நீங்க என்ன உண்மையா சொல்ல வரீங்க? இந்த மக்களுக்கு நீங்க என்ன உண்மையை பேசுறீங்க அப்படின்னு இருக்கு. நீங்க ஒரு சும்மா ஒரு அறைக்குள்ள வந்து ஒரு அரங்கத்துக்குள்ள வந்து ஒரு 1000 பேர் திரட்டி உட்கார வச்சுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு தளபதி தளபதின்னு சொன்னாப்புல நீங்க வெற்றி பெற முடியாது. மக்கள்கிட்ட களத்தில் நிற்கணும். வெறுமனையா தேர்தல் நேரத்தில் வந்துட்டு இவங்க ஒரு 234 தொகுதியில் வேட்பாளரை போட்டு கணிசமான 10,000 5,000 அப்படி ஒரு ஓட்டை வாங்குவாங்க. 234 தொகுதியிலே போட முடியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல போட்டு ஓட்டு வாங்குவோம். ஒரு ஓட்டு 10,000 5,000 ஓட்டு வாங்குமா? அந்த ஓட்டு என்னன்னா திமுக அதிமுக பிடிக்காத இங்க ஒரு 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 ஓட்டு வங்கி இருக்கு. ஆமா. அதுதான் இவங்களுக்கு விழுகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஓட்டை தான் இவர் வாங்குறாரு ஒழிய 5,000 8,000 10,000 ஓட்டு வாங்குற ஒழிய இவர் இந்த 234 தொகுதியிலும் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியாது. எப்படி சொல்றீங்க சார்? ஏமா ஒரு அப்ப எந்த கான்ஃபிடன்ஸ்ல சார் நேத்து கூட ஸ்டேஜ்ல பேசுவாங்க? பயங்கர கான்ஃபிடன்ஸ். உற்சாகப்படுத்துறதுக்குமா? அது உற்சாகப்படுத்துறதுக்காண்டி அவங்க பேசுவாங்க. நீங்க வந்து ஒரு வேட்பாளர்னா அந்த தொகுதி ஒரு தொகுதிக்குள்ள வந்து அவர் அறிமுகம் இருக்கணும். அந்த தொகுதியில வந்து இப்போ 220 பூத்து 180 பூத்து இப்படி பூத் இருக்கும். அந்த பூத் அளவில் அவர் தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? ரெண்டாவது வந்து ஒரு கரிஸ்மா ஒரு வேட்பாளர்னா அது ஒரு முகம் இருக்குமா? வேட்பாளருக்கு தனியாக ஒரு முகம் இருக்கு. அந்த முகம் மக்கள் ஏற்றுக்கொள்ள முகமா இருக்கணும். அந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கு அவங்க ஆமா ஏற்றுக்கொள்ள முகமா இருக்கணும். ஓகே. அப்ப அதெல்லாம் இல்லாம நீங்க உங்க மன்ற ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க வேட்பாளராக போட்டு நீ எப்படி வெற்றி பெற போறீங்க? புரியுதுங்களா? குறைந்தபட்சம் தேர்தல் அரசியல் என்பது அந்த மக்களோட அடிப்படை தேவைகளை அடிப்படை உரிமைகளுக்காக போராடி அந்த மக்கள்கிட்ட அந்த தொகுதி மக்கள்கிட்ட நன்மதிப்படுத்தாதான் நீங்க வந்து வெற்றியை பெற முடியும். இதுக்கப்புறம் சாதி இருக்கு, இதுக்கப்புறம் பொருளாதாரம் இருக்கு. புரியுதுங்களா? ஏற்றத்தாழ்வு முறை இருக்கு. இங்க பணம் இருக்கவன் பெரிய ஆளு இங்க இல்ல சார். ஒரு கேள்வி இருக்கு. அப்ப ஜாதியின் அடிப்படையில் தான் விஜய் வந்து அந்த அந்த இதுல தான் போறாரா? அவரும் அப்படிதான் அரசியல் பண்றாரு. எதை வச்சு சொல்றீங்க? அவர் போடுற வேட்பாளர்லாம் பாருங்க. அடுத்த எலெக்ஷனை பாருங்க. 230 தொகுதி நீ பார்க்க போறீங்க. அவர் போடுற வேட்பாளர்லாம் பாருங்க. ஏன்னா சாதிய அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி போடுவார். ஏன்னா அந்த ஏரியால யார் யார் போட்டா இதாகுமோ அந்த மாதிரியா? இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட விஜய் ரசிகர் மன்ற இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறத நம்ம நிறைய சோசியல் மீடியா பார்த்துருக்கோம். ஊடகங்கள்ல பெரிய பேசுறாங்க. அங்க இருக்க முக்கியத்துவம் தரமாட்டுறாங்க, எங்கெல்லாம் புறக்கணிக்கிறாங்க சாதியாங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம்? தலைமையில் இருக்கிற உங்க கட்சிக்குள்ள இருக்கிற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் தாழ்த்தப்பட்ட பட்டியலின இளைஞர்களை ஓட்டு போடுற கும்பலா நீங்க பாக்குறீங்க. ஓட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, பயன்படுத்த நினைக்கிறாங்க. அது நடக்காது. ஏனென்றால் தேர்தல் முடிஞ்ச பிறகு உங்களுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சு போயிடும். கண்டிப்பா சார். யாரா இருந்தாலும் தெரிஞ்சு. விஜயகாந்த்மா எலெக்ஷனுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் தெரிஞ்சு. விஜயகாந்த்மா எதிர்கட்சி தலைவரா இருந்தாருமா? 27 28 சீட் வச்சிருந்தாருமா? அவர் கட்சி இன்னைக்கு எங்கம்மா இருக்கு? புரியுதுங்களா? அப்ப அவராலேயே கட்சி நடத்த முடியல, அவராலேயே இயக்கத்தை வலிமை கொண்டு வர முடியல. அப்ப இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க.
அதுல விஜயும் ஒரு ஆளு. சோ வந்துட்டு போயிருவாருன்னு சொல்றீங்க. வந்துட்டு தான் போவாரு. அவர் தாக்கு பிடிக்க முடியாதுமா. தத்துவத்தின் முளைக்காத தனிநபர் தலைமை பாதை தடுமாறி திசை மாறி இழக்கும் தன் வலிமை. தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லியிருக்காரு. நீங்க தத்துவத்துல முளைக்கணும். புரியுதுங்களா? நீங்க தனிநபர் ஹீரோயிசம் கட்டக்கூடாது. நீங்க உங்களுடைய கதாநாயகன் போக்கு என்பது திரைப்படத்தில் ஒரு காட்டலாம். வார்த்தை கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாரு ஏமா அப்படிங்கிற ஒரு அது வார்த்தை என்ன சொல்றாங்க. ஏமா அப்படி எல்லாம் சொல்றாங்க? உச்சத்தை விட்டாரு. உங்களை யாரு விட சொன்னது சார்? நீங்க நல்லா நடிங்க, சம்பாதிங்க. உங்களை யார் வர சொன்னது? இங்க என்ன பிரச்சனை இருக்கு? மக்களுக்காக வந்திருக்கான்னு சொல்றேன். இங்க மக்களுக்கு பிரச்சனை. நாங்க இருக்கோம்ல. நீங்க என்ன புதுசா வரீங்க? நீங்க எதுக்கு சார் இங்க புதுசா வரீங்க? கட்சி தொடங்க அவசியம் என்ன சார் உங்களுக்கு? சரி, என்ன நோக்கத்துக்கு கட்சி தொடங்கி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு வியாபார ஏன் யுக்தி. வரீங்கன்னு கேக்குறோம்ல. அது ஒரு வியாபார யுக்திமா. அதுல என்ன கிடைக்க போகுது சார்? பணம் தான்மா. இங்க 200 யாரு கொடுப்பா? இங்க 200 கோடி வாங்குறாருல, ஆ. அங்க 1000 கோடி வாங்குவாரு. யாரு கிட்ட வாங்குவாங்க? யார்ட்டலாம் வாங்குவாருமா? பேரம் தானே பேசுறாங்க. இப்ப பேரம் தானே வலிமை ஓடிக்கிட்டு இருக்கு. பேரம் பேசி யார்ட்டே போயிருவாங்கன்னு சொல்றீங்களா? யாருனாச்சும் பேரம் பேசி லாபி பண்ணி தான் தனிச்சு நிக்கிறதுக்கு காரணம் கூட அது ஒரு காரணமா இருக்கும். இந்த சொல்றது கூட நான் தனிச்சு தனிச்சு நிப்பேன்னு சொல்றது கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏமா அவருடைய சொந்த படம், நடிச்ச படம், ஆமா, அவருடைய படத்தையே அவரால் ரிலீஸ் பண்ண முடியல. இவர் மக்கள் எப்படி பார்க்க போறாரு? என்ன நடக்குது சார்? அது பின்னாடி என்ன நடக்குது? ஆர- ஏன்னா பிரச்சனைகள் திரௌபதின்னு ஒரு படம் வந்திருக்கு. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த படத்துக்கே வந்துட்டு சென்சார் போர்டு வந்துட்டு ஒரு அங்கீகாரம் கொடுத்து படம் release- வராசக்தியே வந்திருக்கலாம். ஆமா, ஏன் வந்துட்டு இதை புடிச்சு வைக்கணும்? ஜனநாயகனை ஏன் புடிச்சு வைக்கணும்? ஜனநாயகத்தை பிடிச்சது அவரை விஜய் வந்து லாக் பண்றாங்க, டிமாண்ட் பண்றாங்க. நாங்க சொல்றத கேளுங்கிறாங்க பாஜக. அவரு சொல்றத கேட்டாரு. கேட்டாருங்கிறீங்களா? கேட்டு முடிச்சிட்டாரு. விசில் எப்படி கொடுத்தாங்க? விசில் சின்ன எப்படி கொடுத்தாங்க? 2 நாள் 3 நாள் பட பிரச்சனை ஓடுது, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, அடுத்த நாள் விசில் கொடுக்குறாங்க. அது காரணம் என்ன? ஏதோ ஒரு லாபி நடந்து விஜய் பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் லாபி நடந்து நடந்திருக்கு. விஜய்க்கு வந்து விசில் சின்ன ஒதுக்கி அவர் அமைதியாக்கிட்டாங்க. நாங்க சொல்ற கேளு, தனிச்சு போட்டியிடு, டம்மி வேட்பாளர் போடு. எனக்கு என்ன இப்ப வருத்தம்னா, இந்த விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிற அந்த பசங்க இருக்காங்களா, மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்லாம் வரப்போறாங்கல்ல, பாவம் தன்னுடைய காசுகளை பணத்துகளை போட்டு அனாதையாக போறாங்க. ஏனென்றால் விஜய்க்கு தப்பிச்சுக்குவாரு, அவருக்கு எல்லா வசதியும் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சாமானிய அன்றாட காட்சியா உழைச்சி ரசிகர் மன்றத்தில் இருக்கான்ல, அவன் தான் பாவம். ஏன்னா ரசிகர் மன்றத்தில் இருக்கவனுக்கு என்ன கோட்பாடு இருக்கும், கொள்கை இருக்கும், என்ன தத்துவம் இருக்கும்? புரியுதுங்களா? இப்ப நான் 35 ஆண்டுகளா விடுதலை கட்சியில இருக்கேன். சின்ன பிள்ளைந்து கட்சி வேலை செய்யறேன். ஏன்னா சிறைக்கு போயிருக்கேன், வழக்காயிருக்கேன். 23 24 வழக்கு மேல. ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி நான். இயக்கத்துக்காக, மக்களுக்காக, சமூகத்திற்காக. ஏன்னா 10 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கேன். புரியுதுங்களா? அப்ப எங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்புக்கு, எங்களுக்கு ஒரு தியாக மனப்பான்மை இருக்கு. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இயக்கத்தை தொடங்கும் போது என்னோடு வருகின்ற தம்பிகள் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அப்படி எண்ணத்தோடு வரக்கூடாது, வாக்கரிசி போட்டு வாங்கன்னு சொன்னாரு. அப்படி வாக்கரிசி போட்டு தான் வந்திருக்கோம். விஜய் கட்சியில் அப்படி இருப்பாங்களா? நாளைக்கே விஜய் சிறை நிரப்பு போராட்டம் அறிவிக்க சொல்லுங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு ஆளுநர் மாலை முற்றுகை போராட்டம், சட்டமன்ற முற்றுகை போராட்டம் அப்படின்னு அறிவிக்க சொல்லுங்க. கைது பண்ணி ஒரு 10 நாள் சிறையில் வைக்க சொல்லுங்க. அவங்களாம் இருப்பாங்களா? தாக்கு பிடிப்பாங்களா? அதனால வந்துட்டு ஏதோ வந்து இந்த சமூகத்தை, இந்த தமிழ் சமூகத்தை எல்லாரும் ஏமாத்துனது மாதிரி விஜய் ஏமாத்த வராரு. அவர் தேர்தல் முடிஞ்சு காணாம போயிடுவார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.